திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், தங்க ஆனந்தன், கோவிந்தராஜ், சோழன், கோவிந்தசாமி, நலம்புத்தூர் நடராஜன், அன்வர் சதா, நகர்மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகிய தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் சித்தார்த்தன் அவர்களே, மதிமுக ஏஎம்ஜி குணசேகரன் அவர்களே, சிபிஎம் பிரகாஷ் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அப்துல் ரஹ்மான் அவர்களே, தமுக முகமது ஹாரிஸ் அவர்களே, மக்கள் நீதி மையத்தை சார்ந்த தங்க விக்ரமன் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர் ஜாகீர் விஜயன் அவர்களே, விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்த இளங்கீரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எல்கே மணவாளன் அவர்களே, தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் குணவழகன் அவர்களே, இளம் ஜெயக்குமார் அவர்களே, செல்லப்பன், அறவாழி, அப்துல் நாசர், பசுமை விளவன், நந்தன், வெண்ணிலவன், ஆசிரியர் செல்வராஜ், செல்வமணி ஆகிய தோழர்களே, ஒன்றிய கழக ஒன்றிய செயலாளர்கள் மதியழகன், இளந்தமிழன், ராஜா, மாயவன், தாஸ், செல்வகுமார், பிரபு, பாபு, கணேசன், திருமாப்பழனி, குமார், ஆனந்தமணி, சின்னையா, சக்திவேல் ஆகிய தோழர்களே, நகர செயலாளர்கள் ஆற்றல் அரசு அவர்களே, மகேந்திரன் அவர்களே, முகமது ஆசிக் நூர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் செய்தி தொடர்பாளர் தம்பி பாவலன் அவர்களே, இளஞ்சிறுத்தைகள் மாநில செயலாளர் பால அறவாழி அவர்களே, ராஜலட்சுமி அவர்களே, தடாசி கதிரவன் அவர்களே, செந்தில், பன்னீர்செல்வம், சீனிவாசன், எல்ஏபி சுரேஷ் ஆகிய தோழர்களே, மற்றும் மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், செய்தி தொடர்பாளர் நாகராஜ், துணை செயலாளர்கள் சக்திவேல் ராவணன், ரவிச்சந்திரன், பகலவன், தென்னவன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் காமராஜ், வில்லியம்ஸ், ராம்சு, இளைஞரணி பொறுப்பாளர் ராம்சுந்தர், வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் பால பட்டாபிராமன், கனிமொழி மற்றும் செல்வபாரதி, அமுதமொழி, கனிமொழி, பார்த்திபன் ஆகிய தோழர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, வில்லியம்ஸ் அவர்களே, தங்க பகலவன், செல்வகுமார், கொத்தங்குடி ஸ்ரீதர், சிவக்கம் தனிகாசலம், எம்ஜிஆர் கார்த்திக், சுரேஷ், நதியழகன், ஜோதிபாசு, இளைய பெருமான், தயாளன், கூத்தூர் பார்த்திபன், தினேஷ் பாபு, கபிலர், ஜெகதீசன், பார்த்தசாரதி, சிற்றரசன், முகேஷ், வெற்றி, குமார், அன்புமணி, கூத்தூர் விஜயகாந்த் ஆகிய தோழர்களே, விமல்ராஜ் அவர்களே, கலிங்கராஜ் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, கண்டு கட்டிய தூரமலையில் கடலென திரண்டிருக்கிற கட்டுக்கடங்காமல் திணறி விழுகிற அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 10 மணியில் இருந்து தொடர்ச்சியாக வாக்கு சேகரிப்பு, ஆங்காங்குத்தான் வாக்களிக்க போகிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இங்கே கடலென திரண்டிருக்கிறவங்களை பார்க்கிற போது காட்டுமன்னார்குடி நமது தாய்மணி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் எம்ஆர்கே அவர்கள், மாண்புமிகு அமைச்சர், உரையாற்றுகிற போது திருமாவளவன் ஒரு புரட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னார்.
அவருக்கு தெரிந்த உண்மை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் யாரையும் கலந்து ஆலோசிக்கவில்லை, உண்மைதான். நான் நிற்க போகிறேன் என்பதையும் நான் மட்டுமே வைத்திருந்தேன், யாருக்கும் சொல்லவில்லை. கட்சியில் எந்த பொறுப்பாளரிடமும் சொல்லவில்லை. எனக்கு ஒரு ஆசை, எஞ்சிய காலத்தில் சட்டமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான். இன்னும் 10-15 ஆண்டுகள் வீரியத்தோடு களப்பணி ஆற்ற முடியும் என்றால் அந்த 10 ஆண்டுகள் சட்டமன்றத்திலிருந்து விளிம்புநிலை மக்களுக்கான குரலை ஒலிக்க வேண்டும், தீவிரமாக அங்கே பணியாற்ற வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. காட்டுமன்னார்குடியில் இருந்து சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்படுவது நிறைவேறுவதில்லை. 2001 நான் மங்களூர் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றேன். உதயசூரியன் சின்னத்திலே நான் உள்ளபடியே சமயநல்லூர் தொகுதியில் மதுரையிலே போட்டியிட வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் வாதாடி போராடி பெற்றேன். ஆனால் அவரே திணிவர எனக்கே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் விழுப்புரத்திலே வேட்பாளர் பட்டியலை படிக்கிற போது மங்களூரில் திருமாவளவன் என்று அறிவித்தார். எனக்கே தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்புறம் தான் தெரிய வந்தது, சமநல்லூர்ல போய் நின்னா ஜெயிக்க முடியாது, கடலூர் மாவட்டத்தில் மங்களூரில் நின்றால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்னுணர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் என்னை வேட்பாளராக அறிவித்தார். நான் ஆசைப்பட்டது சமயநல்லூர். அதனால்தான் அந்த தொகுதியிலே அப்போது நான் கக்கன் அவர்களின் மகளை தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தவரை மோப்பனாரிடத்தில் பேசி அவருக்கு நான் சிறப்பு செய்ய விரும்புகிறேன், கக்கன் குடும்பத்தில் ஒருவருக்கு இடம் கொடுக்க விரும்புகிறேன் என்று அவரை வேட்பாளராக அன்றைக்கு ஆக்கினேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எடுத்த முடிவு. நான் சமயநல்லூரில் நிற்கவில்லை, மங்களூரில் நின்று வெற்றி பெற்றேன். 2000 ஓட்டு தான். சின்னம் உதயசூரியன் சின்னம். 2 ஆண்டுகளில் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து விட்டேன். ஒரு காரணமும் இல்லை. மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பினேன். ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. 2004ஆம் ஆண்டு தொடர்களே, அதன் பிறகு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு 2006 வந்தது. நான் திட்டக்குடியிலே மீண்டும் போட்டியிட விரும்பினேன், ஆசைப்பட்டேன். நான் போட்டியிட்ட தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதி, பாதியிலேயே ராஜினாமா செய்த தொகுதி, மறுபடியும் அங்கேயே நின்று வெற்றி பெற்ற அந்த மக்களுக்கான பணிகளை ஆற்ற வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் உடன் இருக்கிற தோழர் எனக்கு திட்டக்குடி வேண்டும் என்று கேட்டார். நம்மை நம்பி வந்த ஒருவர் கேட்கிறாரே என்று அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து தேர்தலில் நிற்காமலேயே விலகி நின்றேன். இது 20 வருடங்களுக்கு முன்னால் நேர்ந்தது. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. எம்எல்ஏ சீட்ல நிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் நான் போராடி கலைஞரிடத்திலே பேசியதை போல ஜெயலலிதா அம்மா இடத்துல 3 சீட்ல ஆரம்பிச்சாங்க சசிகலா அம்மா. அப்ப அதிமுக கூட்டணி. நாங்க கலைஞர்கிட்டயே 8 இடத்துல நின்னோம், பாண்டிச்சேரியில 2 இடத்துல நின்னோம். நீங்க உங்களுக்கு கூட யாரும் கூட்டணிக்கு ஆள் வரல, அப்ப யாருமே போகல. நான் தான் முதல்ல போறேன். 3 சீட்டு நாங்க படிப்படியா பேசி 9 சீட்டு வாங்க. படிப்படியா பேசி 9 இடங்கள் தமிழ்நாட்டிலே அதிமுக கூட்டணியில். கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார்குடி, திட்டக்குடி 2 வாங்கினோம். நான் திட்டக்குடியில் இருப்பதாக முடிவெடுத்திருந்தேன். கடைசி நிமிடத்துல கூட இருக்கிறவர் கேட்கிறார், அவருக்காக விட்டுக் கொடுப்போம் என்று விட்டுக் கொடுத்துவிட்டு நான் விலகிவிட்டேன். போட்டியிடவே இல்லை, அந்த வாய்ப்பு பறிபோனது. பிறகு 2016 மக்கள் நல கூட்டணியில் 25 இடங்களை பெற்று காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிட்டேன்.
நான் இன்னைக்கு கவுண்டிங் சென்டர் போயிருந்ததுன்னா நான் தான் வெற்றி. எனக்கு ஒரு அலட்சியம் என்னன்னா, கவுண்டிங் சென்டர்ல போனா தோத்தாலும் நம்ம தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, ஜெயிச்சாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. வேண்டாம், நம்ம விலகியே இருக்கணும். மெட்ராஸ்ல இருக்கு. நான் எப்பவுமே கவுண்டிங் போறது கிடையாது. 99 போல, 2001 போல, 2006 போல நான் தான் நிக்கல. 2006 நிக்கல. 2009 கூட நான் எம்பி எலெக்ஷன்ல கவுண்டிங் சென்டர் நான் போனதில்லை. 2014 நான் கவுண்டிங் சென்டர் போனதில்லை எம்பி எலெக்ஷன்ல. 2016 நான் போகல. அன்னைக்கு போயிருந்தேன்னா 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி என்று வந்தது. ஆனா அதுதான் உண்மை. 3000 ஓட்டு நம்ம லீடிங்ல தான் இருந்தோம். கடைசி நேரத்தில் எல்லா தொகுதியிலும் அதிமுக ஜெயிச்சிருச்சு. நம்ம ஆளுங்களுக்கு எலெக்ஷன் வேலை செய்ய தெரியாது. அங்க போய் நின்று டீ குடிச்சிட்டு 12 மணிக்கே வெளியே வந்துட்டான். எல்லாம் கவுண்டிங் ஏஜென்ட் ஆளே இல்லை. போலீஸ் வெளியே போனோடனே எல்லாம் வெளியே வந்துட்டான். ஆளே கிடையாது. அதிமுக வெற்றின்னு அறிவிச்சிருக்காங்க. அது உண்மையிலே அப்போ அதிமுக வெற்றி பெறவே இல்லை, தோல்விதான். தோல்வியடைந்த ஆளை வெற்றி பெற்றதாக அந்த ஆட்சியாளர்கள் அறிவித்து விட்டார்கள். அப்போது எனக்கு வாய்ப்பு பெருகி போய்விட்டது. ஜெயிச்சவன் தோக்கதா அறிவிச்சுட்டாங்க. 2016 இருந்து எனக்கு என்னடா எப்பதான் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நம்ம நிக்கிறது, எப்பதான் ஜெயிக்கிறது, இந்த சட்டமன்றத்துக்கு போனா நல்லது. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். எஃபெக்டிவா பேச முடியல. நம்முடைய உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியல. உண்மையான ஆவேசத்தை வெளிப்படுத்த முடியல. தேசிய அளவில் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியல. ஒரு 10 நிமிஷமாவது கொடுத்தா நான் யாருன்னு காட்ட முடியும். அது கையை கால கட்டி போட்ட மாதிரி இருக்கு, நாக்க கட்டி போட்ட மாதிரி இருக்கு. எதுவுமே பேச முடியல. பதற்றம், இன்னைக்கும் பதற்றம். 11 வருஷம் ஆச்சு. எழுதிச்சு நின்னா ஐயோ பெல் அடிச்சுவானே, என்ன பேசுறது, எதை பேசுறது அப்படிங்கிற பதற்றம். ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசிய எனக்கு நாடாளுமன்றத்துல 3 நிமிஷத்துக்குள்ள எப்படி பேசுறதுங்கிற பதற்றம். அந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன அக்கஷ்டமாக முடியல. அதனால இந்த முறை நான் யோசிச்சேன். ஆனா நம்முடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சாதாரண வெற்றி அல்ல. அதற்காக அந்த எம்ஆர்கேபி அவர்களும் எவ்வளவு கீழே இறங்கி வந்து நம்முடைய வெற்றிக்காக கடப்பணி ஆற்றினார் என்பதை எந்த காலத்திலும் திருமாவளவன் மறக்க மாட்டார். சிறுத்தைகள் மறக்க மாட்டோம். என்னதான் விசிகே வாக்குகள் லட்சக்கணக்கிலே வந்தாலும் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வாக்குகள் தேவைப்படுகின்றன. 4 முனையா 3 முனையா பிரிந்தால் அப்போது இப்ப பாருங்க 5 லட்சம் வாக்குகள் வாங்கும். 5 லட்சம் வாக்குகளும் தலித் வாக்குகளா இருக்க முடியாது தானே. 3 அல்லது 3.5 லட்சம் வாக்குகள் தான். அவ்வளவு நமக்கு 100 விழுக்காடு விழுந்து விடுமா? விழாது. எப்படி கொஞ்சம் ஓட்டு சதம் ரெட்டலைக்கு போடுறவங்க போடுவாங்க. காசு வாங்கினதுக்காக அண்ணனுக்காக 2 ஓட்டு 1 ஓட்டு காசு வாங்கினதுக்காக போடுறவங்க போடுவாங்க. சினிமா கிரீஸ் சில பேருக்கும் அதுக்காக மாறி போடுவாங்க. சில பேருக்கு நான் புரட்சிகரமான ஆள், அதனால நான் சாதி பார்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி எல்லாம் மாறும். இதையெல்லாம் தாண்டி நாம 3 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ஓட்டு வேணுமா வேணாமா? அப்பதானே வெற்றி பெற முடியும். அந்த 2 லட்சம் ஓட்டுல முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு போனால் கூட ஒரு 60,000 ஓட்டு 70,000 ஓட்டு மிச்சம் 1.25 லட்சம் ஓட்டு வேணுமா வேணாமா? அல்லது 1 லட்சம் ஓட்டு வேணுமா வேணாமா? அந்த 1 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டை வாங்கி கொடுத்தது அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம். கூட்டணி கட்சி தோழர்கள் எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு அவதூறுகள். என்னையா இந்த ஆள் அழைச்சிட்டு வரான், இவருக்கே நாங்க ஓட்டு போடணும், எங்க சமுதாயத்தை எதிரி, எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு அவதூறு. அதையெல்லாம் தாண்டி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. திருமாவளவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்ட இயக்கம் இல்லை. அவர்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள். அவர்கள் வந்த பிறகுதான் இங்கு அமைதி திருமாவளவன் என்று சொன்னவர் இந்த மேடையில் இப்போது சொன்னான். நீங்க எல்லாம் பூஜை கொடுக்கணும், யாரும் கவனிக்கல. என்ன புரட்சியாளர்னு சொன்னாரு, அப்போ நீங்க கவனிக்கல. என்ன இந்த பகுதியின் பாதுகாவலர் சொன்னாரு, அப்போ நீங்க கவனிக்கல.
தோழர்களே, இந்த பகுதியில் ஒரு சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது என்று சொன்னார் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் சிறுத்தைகளும் இங்கு சகோதரத்தோடு பழகுவதும் அணுகுவதும் உறவாடுவதும் தான். அவர் எனக்கு உடன்பிறவா அண்ணன், நான் அவருக்கு உடன்பிறவா தம்பி என்ற அடிப்படையில் இந்த உறவு 10-15 ஆண்டுகளாக நீடிக்கிறது. இப்ப மற்ற கட்சி மாவட்ட செயலாளர்கள்லாம் கேட்டா திமுகவுடைய கூட திருமாவளவன் வேணும்னா வேணான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அண்ணனை கேட்டா அவர் வந்தா எங்களுக்கு வலிமைதான் என்று சொல்லுவாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்கலாமா அப்படின்னு முதலமைச்சர் கேட்பார். ஒரு நாளும் நமக்கு எதிராக அவர் சொன்னதில்லை. அவங்க வேண்டாங்க, அவங்க மேடையை ஏறிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட இந்த பொறுப்பாளர்கள் கட்டுப்பட மாட்டாங்க, தொண்டர்கள்லாம் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். உண்மையில அது இருந்தாலும் கூட இப்ப பாருங்க, மேடையை கூட பேர் நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு எதிரில் இருக்கிறீங்க. இருக்க 50 பேர் என்ன சன் டிவியை காட்ட போறாங்க, புதிய தலைமுறை தொலைக்காட்சியா காட்ட போறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஆசை பின்னால் நிற்கணும். ஆனால் இந்த தொல்லைகளை எல்லாம் கூட பொருட்படுத்தாமல் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து ஒரு நாளும் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணன் பேசியதாக சார்ந்தது. நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம், நம்மை அரவணைக்கிற பக்குவம், நம்மை ஊக்கப்படுத்துகிற பக்குவம் இந்த கட்சியில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்கள் பேரும் அவருக்கு தெரியும். கடலூர் மாவட்டம் மட்டும் இல்ல, இப்ப அவரு தருமபுரி வரையிலும் பொறுப்பாளர். நந்தன் அவர்தான் கூப்பிட்டு வாங்க நந்தன், தருமபுரியில் இருக்கிற பொறுப்பாளர் போகவும் நந்தன காட்டு மன்னார்குடிக்கு வாங்கன்னு அழைத்தவரே அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான். திண்டிவனத்தில் நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் யாருங்கிறது அவருக்கு தெரியும், ஒன்றிய செயலாளர் வரையில். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சமூக நல்லிணக்கம் சும்மா வந்து விடவில்லை, அது உணர்வுபூர்வமான ஒரு உறவு. இந்த 2 சமூகமும் ஒற்றுமையா இருக்கணும், இந்த 2 கட்சிகளும் வளரணும். விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? 4 MLA வெற்றி பெற்றதால் அல்ல, 2 MPக்கள் வெற்றி பெற்றதால் தான். 99 நாம ஜெயிக்கல, 2014 ஜெயிக்கல, 2004 ஜெயிக்கல, 2009 ஸ்டார் சின்னத்துல ஜெயிச்சோம். ஒரு இடத்துல ஜெயிச்சு நமக்கு அங்கீகாரம் கிடைச்சதா? இல்ல. அதுக்கு பிறகு 2019 ஜெயிச்சேன், விழுப்புரமும் ஜெயிச்சோம். ஆனா அது உதயசூரியன் சின்னம், இங்க பானை சின்னம், அங்கீகாரம் கிடைக்கல. 2024 விழுப்புரமும் பானை, சிதம்பரமும் பானை, 2 வெற்றி பெற்றோம். இந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நமக்கு உண்டா இல்லையா? கூட்டணி கட்சிகளின் ஆதரவு நமக்கு இருந்ததா இல்லையா? ஆக திமுகவின் ஆதரவோடுதான், கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான், அண்ணன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் சொந்த சின்னம் கிடைத்திருப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. அவர் இன்னொரு உண்மையை சொன்னார். நான் 2019 MP எலெக்ஷன்ல என்ன சின்னத்தில் வைக்கிறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருந்தேன். தனி சின்னம் தான். அவரு கூட நீங்க ஈஸியா ஜெயிக்கலாம், உதயசூரியன்ல ஜெயிக்கலாம், நீங்க இண்டிபெண்டா இயங்கலாம், யாரும் தடுக்க போறதில்லை, நீங்க கட்டாயம் ஜெயிக்கணும்னு நாங்க விரும்புறோம், அதனால ஏன் இண்டிபெண்டன்ட் சிம்பிளுக்கு போறீங்க, தோத்து போயிட்டா என்ன ஆகுது, அதனால உதயசூரியன்ல நில்லுங்கன்னு கூட கூப்பிட்டு வீட்டுல வச்சு பேசினார். நான் சொன்னேன், அந்த தோத்தா கூட பரவாயில்ல, நான் இண்டிபெண்டன்ட் சிம்பிளை தான் நிற்கணும்னு விரும்புறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆக வேண்டும். என்றாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற வேண்டும். அவர் சந்தோஷமா வாழ்ந்தார். இண்டிபெண்டன்ட் சிம்பல்லாம் பார்ப்போம். நான் நாற்காலியை சொன்னேன், அப்புறம் டேபிள் சொன்னேன், அதெல்லாம் அதுல இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு கை வச்சார், இத பாருங்க, இதுதாங்க நல்ல சின்னம், பானை சின்னம், இந்த சின்னத்தை நீங்க கைவிடுங்க.
அவர் எதுவுமே நல்லெண்ணத்தோட சொல்லக்கூடிய நான் அடுத்த வார்த்தையை சொல்லல. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க பானைதான் நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கண்ட சின்னம் பானை சின்னம். உங்க பார்வையில் திருமாவளவன் கண்ட சின்னம் பானை சின்னம். உண்மையில் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கண்ட சின்னம் பானை சின்னம். ஏன் நான் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ சீட்டுக்காக பதவிக்காக பரிசுக்காக அப்படிலாம் கிடையாது. அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்திருந்தால் நானும் அடிக்கடி அணிமாறி இருக்க முடியும். இந்த தேர்தல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலதான் நம்முடைய தோழர் ஒருவர் வந்தார், வந்த வேகத்தில் வெளியேறினார். அப்போதே அந்த முயற்சி நடந்தது. அதன் பிறகு எத்தனையோ பேர், பெயர் சொல்ல மாட்டேன், பெயர் சொல்லக்கூடாது, எத்தனையோ பேர் தனிப்பட்ட முறையில் வந்து என்னை சந்தித்து ஆசை காட்டி பார்த்தார்கள். மயங்கு வேணா என்று மயக்க மாத்திரை கொடுத்து பார்த்தார்கள். எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு கூட ஒரு தோழர் வந்து என்ன பார்க்கிறார், அந்த தரப்புல இருந்து, வலதுசாரி தரப்புல இருந்து, இப்ப கூட நீங்க முடிவை மாத்தலாங்க என்ற, இப்ப கூட 8 சீட்டு நான் கையெழுத்து போட்டு வந்த பிறகு இப்ப கூட நீங்க ஆட்டத்தை மாத்தி ஆடலாம் சொன்னார். நான் சொன்னேன், நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் பயணிப்பேன். 8 10 என்பது பிரச்சனை இல்லை, 8 என்பதை நான் தான் முடிவு செய்தேன். முதலமைச்சர் சொல்ற அந்த குழுவுல சொல்லுங்க, நீங்க தேமுதிக அழைச்சு வந்துட்டீங்க, அவங்களுக்கு என்ன தரப்போறீங்க எனக்கு தெரியாது, வெளியில 10 சொல்றாங்க, அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் நெருக்கடி தரவோ அடம் பிடிக்கவோ விரும்பவில்லை. உங்களோடு பயணிப்பது என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், வார்த்தை மாற மாட்டேன். நான் முதலமைச்சர் பேசும்போது அண்ணன் கூட இருந்தார், அவர் வீட்டுல இருந்தார். அப்ப நானே சொன்னேன், அண்ணன் வளரதா கூட நான் பேச விரும்பல, அடம்பிடிக்க விரும்பல, நேரத்தை இழுத்துட்டு போக விரும்பல, 8 இடத்துல நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எழுதிய கையை குலுக்கி மகிழ்ச்சின்னு சொன்னார். அதை விட இன்னொன்னு சொன்னார், 7 இடம் வாங்கிங்க, ராஜ்யசபா வாங்கிங்க. ராஜ்யசபா நான் சொன்னேன், எனக்கு ராஜ்யசபா வேண்டாங்க, 10 இடம் வேணும், அதுக்காக தான் நான் நேற்று உடன்படாம வந்தேன். எனக்கு ராஜ்யசபா வேண்டாம், இதுல 4 பேருக்கு கூடுதலா நான் வாய்ப்பு கொடுக்க முடியும், 10 இருந்தா இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். இப்ப என்ன திட்டிட்டு இருக்கிற 2 பேரு அந்த வாய்ப்பு வாங்கியிருப்பாங்க. மேடர் கூட பாவல என்ன திருப்பி வாங்குகிறான். இன்னொரு 2 சீட்டு இருந்திருந்தா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், இன்னொரு சீட்டு இன்னொருத்தருக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எத்தனையோ பெண்கள், எத்தனையோ தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க, கடுமையா திட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மனசுல வச்சு நான் சீட்டு கூடுதலா கேட்டேன். ராஜ்யசபா வேண்டாம்னு சொல்லிட்டேன், நான் தான் வேண்டாம்னு சொன்னேன், கூடுதலா இடம் வாங்க. ஆனால் 10 வாங்க முடியாது என்பதை உணர்ந்து ராஜ்யசபா இல்லைனாலும் பரவாயில்ல, 8 போதும் நான் கையெழுத்து போட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த முடிவை நான் எடுக்கிறேன் என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை, நான் அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் பிள்ளை, புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் மாமேதை காரல் மார்க்ஸ் அரசியலை உள்வாங்கியவன். ஒரே காரணம்தான், வலதுசாரி சக்திகள், பிற்போக்கு சக்திகள், நாசகார சக்திகள், நச்சு சக்திகள், மனு தர்மத்தை உயர்த்தி பிடிக்கும் சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், வெறுப்பு அரசியலை பரப்பும் சக்திகள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகளை தூண்டும் சக்திகள் தமிழ்நாட்டில் வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதற்கு திருமாவளவன் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. எனக்கு 10 சீட்டு கூடுதலா கேட்கணும்னு ஆசைப்பட்டு நான் வெளியே போய் திமுக கூட்டணியை நான் பலவீனப்படுத்தி அதன் மூலம் அதிமுகவும் பாஜகவும் இங்கே லாபம் அடைந்து, அதனால் பாதிப்பு யாருக்கு? எனக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். நான் கூடுதலாக இடம் வாங்கி இருக்கலாம், அதிலே நான் கூடுதலாக பல பேருக்கு வாய்ப்பு தரலாம், அதிலே சில பேர் வெற்றி பெறலாம். அந்த தற்காலிக லாபத்தை நான் கருத்தில் கொள்ளவில்லை.
அதிமுகவும் பாஜகவும் இங்கே வலிமை பெற்று அதன் மூலம் தமிழுக்கு ஆபத்து, தமிழர்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்கிற நிலையை திருமாவளவன் ஒருபோதும் ஏற்படுத்த மாட்டான். அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பாஜக சராசரியான ஒரு அரசியல் கட்சி இல்லை. அது பெரியாரை ஏற்காத கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலை மதிக்காத கட்சி, மார்க்சியத்தை நக்சலிசம் என்று சொல்லுகிற கட்சி, கம்யூனிஸ்டுகளை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிற கட்சி, திராவிட அரசியலையே சிதைக்க வேண்டும், கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று முழங்குகிற கட்சி, திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிற கட்சி, அண்ணா பேசிய இருமொழி கொள்கையை ஏற்காத கட்சி, அண்ணா முன்மொழிந்த மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொள்ளாத கட்சி, நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் உயிர்மூச்சு கோட்பாடுகளை ஏற்காத கட்சி. என்ன உயிர்மூச்சு கோட்பாடு? பல இருக்கு. அதுல முக்கியமானது மதச்சார்பின்மை, செக்யூலரிசம். பிஜேபி செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டுமா? மத சார்பின்மை என்கிற அரசியலை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சியாது. புளூரலிசம், பன்மைத்துவம். எத்தனை மதங்களும் இருக்கலாம், எத்தனை சாதிகளும் இருக்கலாம், எத்தனை மொழிகளும் இருக்கலாம், எத்தனை கடவுள்களும் இருக்கலாம். அது மக்கள் விருப்பம், அது பிற்போக்கோ முற்போக்கோ. அந்த பன்மைத்துவத்தை அனுமதிப்பது அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, மக்கள் மதம் சார்ந்து இருக்கலாம். எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம், அல்லாவை கும்பிடலாம், விக்கிரகத்தை கும்பிடலாம். அது மக்கள் முடிவு, மக்கள் விருப்பம், மக்கள் உரிமை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மதச்சார்பின்மை கோட்பாடு. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுகிறது? ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம். அப்படி என்றால் ஒரே மதம். அப்படி என்றால் முஸ்லிம்கள் இங்கே வாழக்கூடாது, கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது, பார்சிகள் வாழக்கூடாது, பௌத்தம் இருக்கக்கூடாது, சமணம் இருக்கக்கூடாது. இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? இந்த கோட்பாட்டை முன்னிறுத்துகிற கட்சிதான் பாஜக. ஏன் ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார்? எஸ்சி எஸ்டி ஓட்டு வாங்குறதுக்கா? அதுக்கு மட்டும்தான் அவர் உயர்த்தி பிடிக்கிறாரா? இல்லை. அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த சட்டம். உலக நாடுகளிலேயே மிகச்சிறந்த சட்டம் அம்பேத்கர் எழுதிய சட்டம், அரசமைப்பு சட்டம். அந்த சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி வருகிறது. அந்த சட்டம் தான் இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்களை உருவாக்கி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற இது போன்ற அமைப்புகள் வளர்வதற்கு வழிவகுக்கிறது. விளிம்பு நிலை மக்களுக்கான ஜனநாயக உரிமையை தருகிறது, பன்மைத்துவத்தை பேசுகிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, மதச்சார்பின்மையை பேசுகிறது, கூட்டாட்சி தத்துவத்தை பேசுகிறது. இந்த எந்த கோட்பாட்டிலும் உடன்பாடு இல்லாத ஒரு கட்சி உண்டு என்றால் இந்தியாவிலே அது பிஜேபி தான். 7000 ஆண்டுகளுக்கு பின்னால் மனு தர்மத்தின் அடிப்படையில் இங்கே சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும், உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும், சாதி பெருமை பேச வேண்டும், சாதி சண்டைகள் பெருக வேண்டும், மத சண்டைகள் பெருக வேண்டும், ஒற்றுமை நிலவக்கூடாது, சமூக நல்லிணக்கம் கூடாது, முஸ்லிம்களை வெறுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை வெறுக்க வேண்டும், பைபிளை கொளுத்த வேண்டும், தேவாலயங்களை இடிக்க வேண்டும், மசூதிகளை இடிக்க வேண்டும், திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் பிஜேபி கொள்கை. அந்த கொள்கையில் உள்ள கட்சியை தூக்கி சுமக்கிற கட்சி தான் அதிமுக. அந்த கொள்கையில் உள்ள கட்சியோடு கூட்டு சேர்ந்திருப்பதுதான் அன்புமணி பாமக. அந்த கட்சியை உயர்த்தி பிடிக்கிற கட்சி தான் டிடிவி தினகரன். இவங்கெல்லாம் யார்? இவர்களெல்லாம் கொள்கையில் ஏதேனும் ஒரு புள்ளி பாஜகவோடு உடன்படுகிறோம் என்று சொல்ல முடியுமா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நான் திமுகவோடு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறேன் என்பதை 3 மணி நேரம் என்னால் விளக்கம் சொல்ல முடியும். திமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதற்கான காரணத்தை சொல்ல முடியும், நியாயத்தை சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? பிஜேபியோடு நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள்?
பிஜேபியை உங்கள் தலைவர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் விமர்சித்தாரா இல்லையா? மோடியா லேடியா மோதி பார்ப்போம் என்று அழைத்தாரா இல்லையா? வாஜ்பாய்க்கு ஆதரவு தந்தது நான் செய்த வரலாற்று பிழை என்று சொன்னாரா இல்லையா? அந்த வரலாற்று பெருந்தவருக்கு பரிகாரமாக நான் வாஜ்பாய் ஆட்சியை நானே கவிழ்த்தேன் என்று சொன்னாரா இல்லையா? எந்த காலத்திலும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னாரா இல்லையா? அவர் செத்து விட்டார் என்பதற்காக எவ்வளவு துணிச்சலாக நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள். எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஜெயலலிதா எல்லாவற்றையும் மேடையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அம்மையாருக்கு நீங்கள் செய்கிற துரோகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவை தூக்கி கொண்டு வீதி வீதியாக வருவது, அதிமுக தொண்டரின் கையில் பிரஷை கொடுத்து பாஜக சின்னத்தை எழுத வைப்பது எந்த வகையிலே சரி? அது ஜெயலலிதா அம்மையாருக்கு செய்த துரோகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பற்றி அன்புமணி என்ன சொன்னார்? அவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட நாயக்கில்லாதவர் சொன்னாரா இல்லையா? இப்போது எப்படி உறவு? இப்போது எப்படி கூட்டணி? எந்த அடிப்படையிலே கூட்டணி? பழனிசாமியோடு கூட்டணி வைத்தால் தூக்கு போட்டு சாவதான் சொன்னார். யார் சொன்னது? ஆனால் இப்போது கூட்டணி எப்படி கூட்டணி? விளக்கம் சொல்ல முடியுமா? இவங்களை எல்லாத்தையும் யார் சேர்த்ததுன்னா எடப்பாடி சேர்க்கல. எடப்பாடியை பிஜேபி சேர்த்தது யார் தெரியுமா? சிபிஐ. எடப்பாடியோடு பிஜேபியை சேர்த்தது சிபிஐ. எடப்பாடியோடு அன்புமணியை சேர்த்தது சிபிஐ. சிபிஐனா என்ன? அது ஒரு புலனாய்வு நிறுவனம், அது ஒரு போலீஸ் மாதிரி தான். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு நிறுவனம். அவங்க எல்லாரையும் மிரட்டுவாங்க, கேஸ் போடுவாங்க. அன்புமணி மேல சிபிஐ கேஸ் இருக்கு, நீ கூட்டணிக்கு வரலனா தூசி தட்டி ஃபைல தூக்குவோம். அப்புறம் திகார் ஜெயில் தான். அப்புறம் அவங்க கூட்டணி சேராம என்ன பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறார், நீ பிஜேபி செய்யலன்னா கொடநாடு கேஸ தூக்குவோம். அப்புறம் நீங்க சென்ட்ரல் ஜெயில் தான், வேலூரா கோயம்புத்தூரா முடிவு பண்ணிருக்கீங்க. மிரட்டல். டிடிவி தினகரன் சொல்லவே தேவையில்லை, அவர் மீது எந்த வழக்கையும் போட முடியும் அவங்களால. அது சிபிஐ உருவாக்கிய கூட்டணி, அது பொருந்தும் கூட்டணி அல்ல, பொருந்தா கூட்டணி. ஆனா நம்ம கட்சியில சிபிஐ இருக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. இது சிபிஐ இருக்கிற கூட்டணி, அது சிபிஐ உருவாக்கி இருக்கிற கூட்டணி. அது பிற்போக்கு சக்தியில் இருக்கிற கூட்டணி, இது முற்போக்கு சக்தியில் இருக்கிற கூட்டணி. அப்படிப்பட்ட அந்த வலதுசாரி சக்திகள் இந்த இயக்கத்திலே கூட்டணி தமிழ்நாட்டிலே வளர்ந்துவிடக் கூடாது என்பதனால்தான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கிறோம். இந்த தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய நிலையில் எனக்கு நெருக்கமானவர்கள், என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள், தமிழ்நாட்டில் 8 இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணியவர்கள் நீங்கள் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் நிற்காமல் தவிர்த்தேன். ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி 5 நிமிஷம் கிரேஸ் டைம் இருக்கு, உணவக பதற்றப்பட வேண்டாம். அப்படி கேஸ் போட்டாலும் ஒண்ணும் கேஸ் போட மாட்டாங்க. நம்ம ஊர் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. நான் சொல்றேன், இது முக்கியமான செய்தி. இந்த இடத்துல நான் வரேன், நான் நிக்கிறதுன்னு ஆசைப்பட்டேன், முடியல, வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். கண்டவன் பேசலாம், நான் அதை பத்தி கவலைப்படல. இவர் ஏன் சொன்னாரு, அப்புறம் ஏன் பின்வாங்கினாரு, இவர் என்ன குழம்பி போயிட்டாரா? என் மூளையை செலவை செய்யறதுக்கு எவனும் பிறக்கல. என்னை விலை பேசுவதற்கு தமிழகத்தில் எவனும் பிறக்கவில்லை, இந்தியாவில் பிறக்கவில்லை. இதை பெருமையோடு என்னால் சொல்ல முடியும். நேற்று பெய்த மழையில இன்றைக்கு முளைச்ச காலம்னா எனக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் 35 வருஷம் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறேன். நான் கூட பழம் தின்று கொட்டை போட்டவன் தான். எனக்கு அரசியல் யுக்திகள் தெரியும், சூடு சூழ்ச்சிகள் தெரியும். இப்ப நான் நிக்கல, முடிவெடுத்துட்டேன். அது என்னுடைய நிலைப்பாடு. இப்ப யாரை நிப்பாட்டுறது? மறுபடியும் சிந்தனை செல்வன் இங்க கொண்டு வர்றதா, அல்லது வேறு யாரையாவது மணவாளன், அறவாழி, செல்லப்பன், இங்க உள்ளூர்ல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள யாரையாவது போடுறதா? நான் யோசித்து பார்த்தபோது ஒரு பொதுச் செயலாளரை இங்கிருந்து தூக்கி இன்னொரு தொகுதிக்கு போட்டுவிட்டு அதன் பிறகு அவருடைய
புரட்டாக்காலுக்கு கீழே பொதுச் செயலாளருக்கு கீழே உள்ள ஒரு பொறுப்பாளரை ஒரு வேட்பாளராக நிறுத்துவது எனக்கு உடன்பாடு. அவரு அங்க போய் ஒரு வாரம் அறிமுகமாயிட்டார். அப்ப இங்க யார போட்டா காமன் அக்செப்டன்ஸ் வரும், ஒரு பொது ஏற்பு வரும் அப்படின்னு நான் யோசித்த போது நந்தகுமார் எனக்கு நினைவுக்கு வந்தார். உண்மையை சொல்றேன், வெளிப்படையா நான் டிரான்ஸ்பரண்டான நந்தகுமார் நம்ம கட்சியில இருந்து தம்பி. அவருடைய மனைவியை நான் தொடர்பு கொண்டோம் தொலைபேசியில. அப்பதான் எனக்கு தெரியும் அந்த அம்மா எஸ்சி இல்ல, தலித் இல்ல, அவங்க நாடார் கிறிஸ்டியன் சொல்றாங்க. உடனே இளைய பெருமாள் குடும்பத்துல வேற யாரு இருக்கிறா? அண்ணன் ஜோதிமணி மட்டும்தான் உயிரோட இருக்கிறாரு. பெரியவர் இல்ல, இரண்டாவது ஆள் இல்ல, நாலாவது ஆள் இல்ல, மூணாவது ஆள். அவர் பேர் என்ன? ஜோதிமணி. ஆமா, என்ன பார்க்க வந்திருக்கிறார். போர்டஸ்ட்ல இருந்து வந்து வெளிச்செல்வத்தில் பார்த்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சியால் ஐயா இளைய பெருமாள் மணிமண்டபம் 6 கோடி ரூபாய் மதிப்பு. சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் பேசினார். அண்ணன் எவ்வாறு பன்னீர்செல்வம் அவர்கள் இளைய பெருமாளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பதை ஆதரித்து பேசினார். முதல்வர் சொல்லி மறந்து போன தலைவரை மறந்துவிடக் கூடாது என்று சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அவர் பெயரிலே ஒரு மணிமண்டபத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இளைய பெருமாள் குடும்பத்துக்கு, அவர் காங்கிரஸ் குடும்பம் எனக்கு தெரியும், பெரிய பொறுப்புல ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் பாரம்பரியமாக இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்று என் மனம் சொன்னது, என் உள்ளுணர்வு சொன்னது. அது எல்லோராலும் ஏற்கப்படும் என்று நான் நம்பினேன். தலித் அல்லாதவர்கள் மத்தியிலும் அது வரவேற்பை தரும் என்று நான் நம்பினேன். இளைய பெருமானவர்கள் இருந்த காலத்திலேயே இங்கு ஒரு சமாதான நிலை ஏற்பட்டு விட்டது, ஒரு அமைதி சூழல் உருவாகி இருந்தது. அவர் உருவாக்கிய இந்திய மனித உரிமை கட்சியிலேயே பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள், சங்கரன் பிள்ளை உட்பட வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் அந்த கட்சியின் தலைவர்களாக, முன்னணி தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அனைத்து தரப்பு மக்களின் ஏற்பிசைவு கிடைக்கும். நம்முடைய தோழர்கள் அதிர்ச்சி அடைவார்கள், வருத்தம் அடைவார்கள். அவர்கள் எப்போதும் என்னை விட்டு போக மாட்டார்கள். என்னதான் வழி இருந்தாலும், அவர்களுக்கு வருத்தம் இருந்தாலும், என் மீது கோபம் இருந்தாலும், எனது தம்பிகள் என்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. அவரை 1 மணி நேரத்துக்கு முன்னால்தான் தொலைபேசியில் பேசினேன். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு நான் சொல்லவும் இல்லை, பேர அறிவிச்சிட்டேன். அதனால்தான் யாரோ ஒரு டிவிக்காரன் போய் கேட்டப்ப அவரு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் அறிமுக கூட்டத்தில், செயல் வீரர் கூட்டத்தில் சொன்னார், நான் கடந்த காலத்தில் எந்த அரசியலில் இருந்திருக்கலாம், இப்போது விடுதலை சிறுத்தை தான், திருமாவளவனோடுதான் என் பயணம் இறுதி மூச்சு வரை. இந்த மூத்த சிறுத்தையை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்திருக்கிறேன். அவருடைய தந்தைக்கு நான் செய்கிற சிறப்பு. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? நான் எடுத்த முடிவு சரி என்பதை நிரூபிப்பீர்களா? எப்போதும் நான் எடுக்கிற முடிவுக்கு ஒத்துழைப்பீர்களா? அண்ணனுக்கு குறிஞ்சி பாடிய உதயசூரியன் நம்முடைய ஐயாவுக்கு காட்டுமன்னார் குடியிலே பானை சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், மறைந்த ஐயா இளைய பெருமானவர்களின் சின்னம், அண்ணன் எம்ஆர்கேபி கந்த சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.